கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தமக்கு பயப்படுறவர்களுக்கு, தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்களுடைய விருப்பத்தை செய்கிறவராக இருக்கிறாராம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான, இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறார், அதாவது பாதுகாக்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். உங்கள் விருப்பம் இன்றைக்கு நிறைவேறப்பட போகுது. கர்த்தர் இன்றைக்கி நீங்கள் உண்மையாக அவரை நோக்கி பார்த்து அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் உதவி செய்கிற தேவனாக இருக்க இந்த நாளில் ஒரு அற்பத்தை கர்த்தர் செய்வாராக. நிச்சயமாக அவரை நோக்கி பாருங்கள், உன் முகம் பிரகாசம் அடையும்படி கர்த்தர் அற்பத்தை செய்வார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.